குழந்தைகளுக்கெல்லாம் பள்ளிக்கூடத்தில் ஆ என்றால் அரண்ய விரும்பில் சொல்ல வேண்டும் சொன்னோம். அதுக்கு அடுத்த எழுத்து ஆ என்பது. ஆ என்றால் ஆடு சொல்கிறார்கள். இப்பொழுது கண்ணுக்கு நிறைய ஆடு தெரியுது. இதை போய் சொல்லிக் கொடுப்பானே. தெரிஞ்ச விஷயத்தை சொல்லிக் கொடுப்பது இந்த காலத்திலே இருக்கு. தெரியாத விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாம் அந்த காலத்திலே இருந்தது. அதனாலே ஆ என்பது ஆதிசங்கரர். அதே போல் ஆறுவது சினம். அதுபோல் நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஆறு சினம் எதுக்கு வச்சாங்க? நியாயமாக அரஞ்சை விரும்பில் சொன்ன ஒரு பாடு ஆண்டவனை மறவேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவனை மறவேன்னு சொல்கிறத காட்டிலும் ஆறு சினம் முக்கியமாக வச்சாங்க. ஏன்னா கடவுள் பக்தி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கும் இன்றைக்கி. ஆனாலும் அவங்களுக்கு என்ன ஆகுது? கோபம் பலமாக வந்துடுது. கோபம் பலம் வரும்போது ஆண்டவங்கள்டே போகிறான். என்ன ஆண்டவா உனக்கு அதை செஞ்சேனே இதை செஞ்சேனே இதை செஞ்சேனே இப்போ வந்து தூண்டு செஞ்சுட்டு நான் அதை பெரிய செஞ்ச மாதிரி நடிச்சுன்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணுறியே இப்படி பண்ணுறியன்னு சுவாமி மேலேயே கோபமாக பேசுகிறவங்களாம் ஆகிட்டாங்க நிறையா. அதுக்காக தான் என்ன சொன்னால் ஆண்டவனை மறவேன்னு சொல்கிறத காட்டிலும் நீ ஆண்டவன்கிட்டே கோபப்படாத இரு, மற்றவங்கள்ட்ட கோபப்படு, இதை வேணா பண்ணிக்கோ. ஒரு 5 வருஷம் மினிமம் ஆண்டவன் தான் தெரியும் நம்ம கொடுத்தவன். அவருடைய அருள் இல்லைன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையே கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது அவங்கள்ட்ட போய் கோச்சிக்கிட்டு நீ அதை கொடுத்த இதை கொடுத்த இதை கொடுத்த நீ என்ன கொடுத்த? ஒரு சாமான்யமாக உலகாயத்தில் அவர் படைச்சி கொடுத்த பொருள் அவர்கிட்ட நீ கொடுத்த. நீ படைச்ச பொருள் ஒன்றும் கிடையாது, எல்லாம் அவர் படைச்ச பொருள். அதை கொண்டு கொடுத்து இதை போய் கொடுத்து பெருசாக பெருமைப்படுத்திக்கிற நீ. படுத்துட்டு அவரையும் வேற வெய்யிற. நீ இப்படி இருக்கா, கண்ணு இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா, அதெல்லாம் காதில் வேலையேன்னு சொல்லி கேட்குறது. அதெல்லாம் ரொம்ப தோஷம், மகாபாவம். அப்படிலாம் கோபத்தோடு சாமிகிட்டலாம் பேசவே கூடாது. ஆகியெல்லாம் கோபத்தை அடக்கு என்று ஆறுவது சினம் என்று அவர்கள் சொன்னார்கள். அதே போல தான் நமக்கெல்லாம் ஆதிசங்கர் தான் நமக்கெல்லாம் மூல குரு. ஒரு குடும்பத்துக்கு எப்படி குரு இருக்கிறாரோ அதுபோல் உலகனைத்துக்கும் குருவாளர்களோ ஆதிசங்கரர். அந்த ஆதிசங்கரர் நமக்கு பலவிதமான உபதேசங்கள் எல்லாம் செஞ்சு நிறைய அருளெல்லாம் அருளியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆதிசங்கரை நாம் எல்லாம் குருவாக பெற்றதுக்கு பெருமைப்பட வேண்டும். எவ்வளோ ஜென்மாவில் செஞ்சவன் புண்ணியத்தின் பெயராக தான் நமக்கு ஆதிசங்கர் குருவாக கிடைச்சிருக்கிறார். அப்படிப்பட்ட ஆதிசங்கரை பற்றி நாம் வரலாறுலாம் தெரிந்து கொண்டு எங்கே பிறந்தார், எங்கே வந்தார், எப்படி போனார்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காலடியிலே அவதரித்தார், சிவனுடைய அம்சமாக 5 வயதிலே பூனை போட்டுக்கொண்டார், 8 வயதிலே சன்னியாசம் மேற்கொண்டார், 16 வயதிலே வேத வியாசோடு கூட வாத விவாதம் செய்து தான் பிடித்த அத்வைத சித்தாந்தத்தை நிலைநாட்டினார். தன்னுடைய 32ஆம் வயதுக்குள் அவர் எங்கேருந்து வந்தாரோ அந்த இடத்துக்கு போவதற்கு சங்கல்பம் செய்து கொண்டார். ஆனால் இன்றும் விதேக முக்கியாக காஞ்சிபுரத்திலேயே இன்றும் அவர்கள் விளங்கி கொண்டு அவர் ஆரம்பித்த பீடம்தான் காஞ்சிகாமோட பீடம். அவர் இருந்த பீடம்தான் காஞ்சிகாமோட பீடம். அந்த பீடம்தான் மூலாம்நாய பீடம். தெற்கு வடக்கு கிழக்கு மேற்கெல்லாம் சொல்லலாம். ஆனால் ஏதோ ஒரு மையத்துக்கை வைத்துக்கொண்டு தான் சொல்ல வேண்டும். அந்த மையத்துக்கு எது? காஞ்சி. அந்த காஞ்சி மூலம். அந்த மூலத்தை வைத்துக்கொண்டு 4 பக்கத்தில் 4 மடங்கள், 4 திக்குகள், 4 இதுகள் எல்லாம் 4 சொன்னார்கள். அதனால் எல்லாவற்றும் மூலம் இல்லாமல் எதையும் கிழக்கு மேற்கு வடக்கு சொல்ல முடியாது. அதனால் மூலமாக உள்ளது காஞ்சி. அங்கே தான் ஆதிசங்கர் இருந்து தானே அந்த காமகோடி பீடத்தில் அமர்ந்து வேதாந்த தத்துவங்கள் எல்லாம் சொல்லி பாரம்பரியமாக ஜனங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் சொல்லி வைத்து சமூக சேவை வரை ஆத்தியாத்மிக வழி வரை அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து நமக்கெல்லாம் வழிவகுத்தவர் ஆதிசங்கரர். ஆகவே ஆ என்பதற்கு ஆறுவது சினம், கோபத்தை அடக்கிக் கொள்ள வேண்டும். ஆதிசங்கரை நாம் நினைத்து வைத்துக்கொண்டு அதுவரே குருவாக பாவித்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நலங்களும் பெற வேண்டும்.